சொல்லிச்சு. பொதுவாக சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்கில் நல்ல விதமாக பேசி நல்ல பேர் வாங்குவாங்க. பட் சில பேர் தான் தேலாம் வாயை கொடுத்து கண்டதான் வாங்கி கட்டிக்குவாங்க. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இந்த மாதிரி ஆளுங்களை வந்து சில பேர் சொல்லுவாங்க ஊருக்குள்ள நாக்குல சனி அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து தேலாம் வாய் கொடுத்து நாக்குல சனி வாங்கின யாரு இப்படிலாம் கெட்டு போனாங்க, இப்படிலாம் பிரச்சனை சந்திச்சாங்கன்றதான் இந்த தெரியாம பார்க்க போறோம். பார்த்துருவோம். வீடியோ லைக் பண்ணுங்க. அப்புறம் வந்து முக்கியமாக சின்ன ஹெல்ப், கீழே கமெண்ட் பாக்ஸ் பக்கம் போனீங்க அப்படின்னா ஹைப் பண்ண ஆப்ஷன் வரும். ஸோ வந்து ஹைப் பண்ணுங்க சொல்ஜிஸ். ஓரவசாமியில போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது புகழ். புகழை பற்றி தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து விஜய் டிவியில் வந்து குக் வித் கோமாளி ஷோ மூலியமா ஃபேமஸ் ஆகிருப்பாரு. அங்கிருந்து ஃபேமஸ் ஆகி பல விளம்பரங்கள், பல ரியல் எஸ்டேட் பில் போர்டுகள் அப்படின்ட்டு தலைவன் வந்து பயங்கரமாக வந்து செழிப்பாக வாழ்ந்துருப்பா. அப்படி குக் வித் கோமாளி வந்து டாப்ல இருக்கும் பொழுது பயங்கரமாக ஃபேன் பேஸ் இருந்துச்சு. புகழே வர பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். பட் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு ஏதாச்சும் தெரியல. புகழ் மேலே வந்து ஏகப்பட்ட ஹேட் ரேட். சரியா சொன்னா ரீசெண்டாக வந்து தேசிங்க ராஜா 2 அப்படின்னு படம் சேர்ந்துருக்கும். அதை வந்து முழுக்க வந்து இந்த ஃபீமேல் வேஷம் போட்டு ஃபீமேல் நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. மனுஷன் புதுசாக ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்னு பாராட்டுவாங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ் போனா எல்லாம் வந்து படத்தை விட்டானுங்க. புகழதான் போட்டு அடியோடு அடிச்சிட்டு இருக்கானுங்க. புகழ் இருக்காரா அப்ப படம் ஓடாது, புகழ் இருக்காரா படம் பார்க்க மாட்டேன், புகழ் ஆக்டிங் சரியில்லை, எதுக்கு பொம்பளை வேஷம், இவரு இருந்தா வழங்காது அப்படின்ட்டு. அந்த பண்ணது நல்லா இல்ல, ஆக்டிங் நல்லா இல்ல, திட்டினா பரவாயில்ல, இஷ்டத்தை அடி அடிச்சிட்டு இருக்கானுங்க. என்ன அடி. ஆக்சுவலி குக் வித் கோமாளி சீசன் 1, 2 பயங்கர ஃபன்னா இருந்தது. அவர் பண்ண காமெடியெல்லாம் நல்லா சிரிப்பு வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து அது சிரிப்பு வரல, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் இருந்துச்சு, ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணுறது. நானும் அதான் ஃபீல் பண்ணேன், என் ஃப்ரெண்டும் அதான் ஃபீல் பண்ணாங்க. அதனால பார்க்கறதே நிறுத்திட்டோம். அண்ட் இப்போ கரண்டாக போகிற சீசன்லலாம் வந்து நிறைய ரீல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. என்னன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை, ரொம்ப வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறாரு. ஏன்னா வந்து முதல்ல அவர் வந்து காமெடி பண்ண எப்படி பண்ணுவாருன்னா சும்மா அந்த பொண்ணுங்கிட்ட வெளியேறுது, அந்த இது மாதிரி பண்றது, ரொம்ப வந்து இன்னசென்ட் மாதிரி ப்ளே பண்றது, இப்படிதான் வந்து தலைவர் வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அது வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ஒர்க் அவுட் ஆச்சு, ஓகே. பட் ஒரே காமெடி ஐஸ்வரா ஓட்ட முடியுமா? தலைவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லையை மீறிட்டாரு தலைவன். இதை பத்தாதுக்கு வந்து ஃபாரினர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க அடுத்த சீசன்ல. என்னாச்சு, அவங்ககிட்டலாம் வந்து தலைவன் ஓவரா பேச, ஓவரா நடந்துக்க, அதெல்லாம் வந்து பாக்குறவங்களுக்கே வந்து என்ன இருந்தாலும் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆயிருது. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா. முக்கியமாக பொண்ணுகிட்ட தடவை பேசுறது, என்ன தவிர யாரும் பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாது, நான் சொல்றதா வந்து குக்கியா கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு ஓவரா பேசுறனால தலைவனுக்கு ஹெட் வந்துருச்சு அப்படின்ட்டு எல்லாம் வந்து காண்ட ஆரம்பிச்சாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா பாலா, குக் வித் கோமாளி பாலா தெரிஞ்சிருக்கோம். நிறைய வந்து பல பேர் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஊருக்கு வந்து கிராமத்துக்கு வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஏன் முன்னால் ஒரு பழைய காலத்து நடிகர் கூட அவர் இப்ப கஷ்டப்படா தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு காசு கொடுத்து உதவி இருந்திருப்பாரு. இதனால வந்து பாராட்டப்பட்டிருப்பாரு, புகழ் பெற்றிருப்பாரு. பட் என்னாச்சு அப்படின்னா இவர் வந்து ஹெல்ப் பண்றாருல, காசு கொடுறாருல, நீ மட்டும் காசை வாங்கி பாக்கெட்ல போடுற, செலவு பண்ணியா அப்படின்ட்டு எல்லாம் வந்து இவரை பக்கம் திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி பாலா ஹெல்ப் பண்றாரு, ஓகே. அதாவது இவரையும் வந்து காசு கொடு அப்படின்னு வல்கட்டையுமே கேட்க முடியுமா? அவர் சம்பாரிச்ச காசு அவருக்கு. ஆக்சுவலி அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணி தான் இருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் இறந்து போன பிறகு புகழ் அவரோட ஆஃபீஸ்ல நிறைய பேருக்கு ஃப்ரீயா சாப்பாடு போட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. அப்படி இருந்துமே ஹேட் ரேட்ன்றது இப்போ வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கு. நம்மளும் அப்படிதாங்க. இவனுக்கு எதுக்கு வந்து ஒருத்தனை இது பண்றானுன்னு தெரியாது, எதுக்கு ஒருத்தன் ஹேட் பண்றானுன்னு தெரியாது. ஒரு வாட்டி ஹேட் பண்ணி பழகிட்டாங்கன்னா அவன் என்ன பண்ணாலும் சரி அதை நொட்டு சொல்றது, நல்லா சொல்றது, அவனை கிண்டல் பண்றது தான் வச்சிருப்பானே தவிர அவரு ஒழுங்கு பாக்குறீங்க, இவரு ஒழுங்கு பாக்குறீங்க, எப்போ நீங்க ஒழிய போறீங்க அப்படின்ற மாதிரி இவன் ஹேட் ரேட் பரவிட்டா எவனா தான் வந்து இவனை காலி படம் விடக்கூடாதுன்ட்டு கணக்கு சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா புகழோட போட்டோ எங்க போட்டாலும் சரி, புகழ் வந்து எது என்ன படம் அடிச்சாலும் சரி, அங்க போய் ஒரு அட்டாக் பண்றதுக்குன்ட்டு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்த பார்க்க போறது மிஸ்டர் டி. நம்ம தலைவன் மிஸ்டர் டி பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷமாக வந்து அவருக்கு எந்த ஒரு பெருசாகிட்டுமே கிடையாது. தலைவன் வந்து வா அசுரவான்ட்டு அசர விளைச்சா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். பட் கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் நடிக்கிற படங்களும் சரி, அவர் வந்து நடந்துக்கிற இதுவும் சரி, பல பேரை கிரிட்டிசைஸ் செய்யப்பட்டுச்சு. ஐயா பட் அப்படி தான் யாரும் விட்டு கொடுக்கல. ஏன் நானே கூட தலைவனை நயன்தாராஜில் கூட விட்டு கொடுத்து பேசுறது இல்லை. சேர் சொல்லலாம் அந்த என்ஓசி பேண்ட்ரு, அந்த கல்யாண சிடி தெரியுமா, நம்ம நயன்தாராக்காவோட கல்யாண சிடி, அந்த கல்யாண சிடிக்கு வந்து 10 செகண்ட் கிளிப்புக்கு இத்தனை கோடி கேட்டாரு, 10 செகண்ட் கிளிப்புக்கு 10 கோடியா 10 எடுத்துரு அப்படின்ற மாதிரி காசு கேட்டாரு அப்படின்லாம் பிரச்சனை வந்திருக்கும். அப்போ கூட யாருமே வந்து தலைவனை வந்து தப்பு செய்ய மாட்டாங்க. இந்த கல்யாண சிடிக்கு யூரியம் காசு இது பண்ணோம், நீ காசை கட்டு அப்படின்ட்டு தான் வந்து பல பேர் வந்து டிஎனுக்கு அதெல்லாம் பேசியிருப்பாங்க. பட் இது எப்போ வந்து அவருக்கு இதெல்லாம் மாறிச்சு அப்படின்னா தலைவன் தேவையில்லாம வாய் விட்டது தான். ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது.
ஆக்சுவலி இவதான் கரெக்டாக நாக்கில் சனி கரெக்டான ஆக்ட் விருதாக இருக்கும் போல. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சுக்கிரன் 8ஆம் இடத்திலும் சனி 1ஆம் இடத்திலும் உட்கார்ந்ததால் தலைவன் வாய்க்கோளறி உபயோகப்படுத்துற ஆயிலாம் என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து, ஏன் நாங்கெல்லாம் வந்து ஊட்டி போடக்கூடாதா, ஏன் நாங்கெல்லாம் வந்து கண்ணாடி போடக்கூடாதா, கண்ணாடி போட்டு வீடியோ போடக்கூடாதா, ஏன் நாங்கெல்லாம் லைட் சேவர் வாங்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி தலைவன் என்ன பண்ணிருக்காரு. இஷ்டத்துக்கு வந்து முன்னாள் லேடி சூப்பர் ஸ்டாரோட சண்டைகள் அந்த பிரச்சனைகள்லாம் சேர்த்துக்கிட்டு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? உண்மையிலேயே இதெல்லாம் உங்கள்கிட்ட யார் கேட்டா, யார் அப்படின்ற மாதிரி தலைவனே வந்து அவர் போயசால வீடு வாங்கினது, அதை பத்தி யாரும் மீன் போட்டாங்கன்றது அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிக்க, உன்னை யாருமே திட்டலையே தெய்வமே, நீயே தெய்வமே ஆண்டா ஆஜராகிறன்ட்டு அவன் போட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. டிஎன்ஏ வித் இமேஜினரி எனிமீஸ் அப்படின்ட்டு. இப்ப என்ன ஆச்சு, அந்த ஒரு அங்க ஏற்பட்ட சின்ன ஸ்பார்க் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ 2வது கிராமம் நம்ம போறாரு. முருநாள் தாக்கூரா, முன்னாள் இல்ல முருநாள் தாக்கூர், முழுநாள் தாக்கூரா, முருநாள் தாக்கூர். இது பாலமுரளியா? எனக்கு ரவீந்திரநாத் தாக்கூர் தாங்க தெரியும், தாக்கூரும் தெரியாதுங்க. ஜாதி பேர் பேசாதீங்க. அவங்கள வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு, கல்யாணம் பண்ண பாருன்ட்டு ஒரு ரூம் ஒன்று பரவிட்டு இருக்கு. அபிஷியலா இப்ப வரைக்கும் சொல்ல, ஷூட் பண்ணிருக்கேன்னு சொல்ல, என்ன ஆச்சு இதை வச்சுக்கிட்டு, அப்போ நீ வந்து சூப்பர் ஸ்டார் வந்து உன் புகழுக்காக பயன்படுத்திக்கிட்டே, இதுக்காக பயன்படுத்திக்கிட்டே, காசுக்காக பயன்படுத்திக்கிட்டே, இப்ப எல்லாம் முடிஞ்ச உடனே சூப்பர் ஸ்டார் குடும்பத்தை கழட்டி உரியாடி அப்படின்ட்டு அவன் வந்து ஏற்றோட பரவிக்கிட்டு இருக்கான, மீன் கூட காய்ச்சிட்டு இருக்காடுங்க. ஏயா அவரு சொல்லவே இல்லையா, ஏன் நீங்களா ஒரு பரவி நீங்களா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரீசெண்டா கூட அவரோட பையனோட ஸ்கூல் கான்வர்சேஷன் போல, அதுக்கோசரம் வந்து என்ன சண்டை இருந்தாலுமே நம்ம 3 பட டைரக்டரும் அவரோட முன்னாள் கணவரான மிஸ்டர் டியை வந்து ஒன்னா வந்து காத்துட்டு இருந்திருப்பாங்க அந்த ஃபங்க்ஷன்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே வந்து என்ன சண்டை இருந்தாலுமே பேசிக்கிறாங்க, மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இவங்களாம் வந்து கலப்பி விட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. காலத்துல வாங்கல சொல்றேன், வந்து அபிஷியலா வார்த்தை முன்னாடி பேச தப்பு இல்லையா, நமக்கும் பயில்வானவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு. பேச மாட்டேன் நீங்க தான் பேசுறீங்க டைம் மட்டுமே. அடுத்தா பார்க்க போறது வாட்டர் மெலன் ஸ்டார். யோ என்ன எப்பா பார்த்தாலும் இந்த ஆளை கணக்கு கொடுத்து பேசி வச்சிருக்கியா, இந்த ஆளை பேச ஸ்கிப் பண்ணிட்டு வேற பக்கம் போலாம், இல்ல மீரா மித்துன் கஷ்ட மாதிரி நம்ம கதை ஆயிரும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். யாரது புரியவங்களுக்கு புரியும். மீரா மித்துன் கஷ்ட மாதிரி வந்து அவர் வச்சு மில்க் பண்ண வேண்டாமே நினைச்சிட்டு இருந்தாலும் தலைவன் சும்மா இருக்கிறதே கிடையாது. நானும் பார்த்தேன், இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வந்து ஆள் கத்தையில பத்தலை, ஆள் பார்த்தா மடக்கில் இருந்து ஆடுகிற மாதிரி இவரை எத்தனை சொல்லி விட்டேன். நானும் பார்த்துக்கிறேன், தலைவன் வந்து கண்ணுல கண்ணா கொடுத்துக்கிட்டே இருக்கான். இது ஆக்சுவலி இவரை பற்றி ஆடு தனியாக வீடியோ போட்டு பற்றி அடிச்சிருப்போம், அதுக்கு மாதிரி பிரச்சனை சொல்லியிருந்திருப்போம். இப்போ என்னன்னா தலைவன் என்ன பண்ணிருக்காரு, இது பத்தாது அப்படின்ட்டு இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக சொன்னா அவர் வந்து இந்த வாட்டர் மெலன் சீன் மூலியமா தான் வந்து ஃபேமஸ் ஆனாரு. எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுத்தாங்க, எல்லாரும் வந்து பாராட்டினாங்க. ஒரு சொன்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கு போனேன், அவங்க இருக்கிற ஒரு நான் போட்ட அந்த வாட்டர் மெலன் ஜூஸ் பார்த்துட்டு ப்ரோ ஏன் ப்ரோ அடிக்கிறீங்க, அவரு பாவம் ப்ரோ, ஒரு இன்னசென்ட் ப்ரோ, ஏன் ப்ரோ அவர் இது பண்றீங்கன்ட்டு கடைக்காரங்களை சொன்னாரு. நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த அளவுக்கு பச்சை புள்ளியா இருக்கீங்களே அப்படின்ட்டு. உண்மையா அப்பயே சொன்னேன் தலை இன்னசென்ட்லாம் இல்ல அப்படின்ட்டு. யாரு கேட்டீங்க அன்னைக்கு நான் ஷார்ட்ஸ் போட்டு கலாய்க்கும் போது என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்கல்ல, அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார், மன்னிச்சுக்கப்பா. இப்ப பேரு ஊரே அடிச்சுக்கிட்டு இருக்கு. தலைவன் வந்து தேவலாம வந்து ஆக்டர் சூரிய பத்தி பேச போய் அங்க ஒரு பஞ்சாயத்து ஆகி, அப்புறம் கருவு படத்துல ஒரு பஞ்சாயத்து ஆகி, இப்ப என்ன ஆச்சு அங்க எங்க கலாட்டால மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவர் கலாட்டால ஒரு விதமான இருந்து போனாரு. அதுக்கப்புறம் அவர் போன எல்லா இன்டர்வியூலயுமே தான் போயிட்டு இருக்கேன். ஒண்ணுதான் உட்காந்து பதிலே சொல்ல, இதுல வர பேமெண்ட் வேணாமா, பேமெண்ட் கட் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி போயிட்டு 5000 சொன்னமா, 4000 கிடையாதுமா, 5000 கொடுத்துருமா அப்படின்ட்டு 5000 6000 வந்து சண்டை போட்டுருக்காரு. என்னையா முன்னாடி அப்படி பேசுறேன். இதெல்லாம் குறிப்பா பேசணும்னா இவர் பண்ண மிகப்பெரிய ஒரு நாக்கில் சனி இங்க வேலை இருக்கு அப்படின்னா, ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஆணவ புரோகிராம் நடந்திருக்கும், ரொம்ப கண்டிக்கத்தக்கது, ரொம்ப தப்பான விஷயம் அது. அதுல வந்து பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்காம அவங்கள பத்தி பேசாம தலைவன் வந்து இஷ்டத்துக்கு பேசியிருப்பாரு, சுய கம்யூனிட்டி பெரிய பேசியிருந்திருப்பாரு. இது மிகப்பெரிய தப்பான விஷயம், தப்பு. இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னா தலைவன் 1-2 பேரு ஏன்பா எல்லாரும் அடிக்கிறீங்க, அவரையே இவர் பாவம் இல்லையாப்பா, ஏன்பா எல்லாரும் அவரே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றத கூட இவங்க ஆகணும் ஒரு அடிக்கிறோம்டா அப்படின்ட்டு எல்லாரும் போட்டு போக ஆரம்பிச்சாங்க. குறிப்பான விஜயவராஜ் அண்ணன் தெரியுமா, விஜயவராஜ் அண்ணன் கூட இவர் பாவம் வீடியோ பண்ணிட்டு இருந்தாரு போல. இது சம்பவத்துக்கு அப்புறம் பாவமாவது புண்ணிய பாது போயா அப்படின்ட்டு அவரே காட்டாகி வந்து ரோசிலியா போட்டு விட்டாரு. இன்னும் இதுவே இன்னொரு விஷயம், என்னாச்சு தலைவன் அவர் ஃபேமஸா இருக்கும் போது ஒரு யூடியூப் சேனல் போய் பேட்டி கொடுத்துருக்காரு. ஓகே எல்லாம் வந்து பாடி இருந்திருக்காங்க. இப்போ ஒரு பேரு கட்டுப்பட்டதுக்கு அப்புறம் திரும்பி அதே யூடியூப் சேனலுக்கு போயிருக்காரு, கல்யாணம் போட்டு கலாச்சி அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து வழக்கமா ஒரு பாயசம் கண்டு வர தெரியுமா, என் மேலே தப்பே இல்லம்மா, நான் வந்து ஒண்ணுமே பண்ணலம்மா, என்னை ஏமாத்திட்டாங்கம்மா, பெட்ரோல் அலவன்ஸ் கூட கொடுக்கலம்மா, அவங்க பேமெண்ட் கூட கொடுக்கலம்மா, பேமெண்ட்டே தப்பு எழுதுறாரு. நீ ஃபேமஸ் ஆகுதான் இன்டர்வியூ
எடுக்கிறான். அதுக்கு எது அவனுக்கு காசு தரணும்? பேமெண்ட் கொடுக்கலமா, ஏமாத்திட்டாங்கம்மா, அவர் வந்து மோசமான ஆளுமா, அவரு கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்கம்மா அப்படின்ட்டு இவர் பேச, ஓ நான் மோசமான ஆளா, நீ எப்படி பட்டாலும் நான் காட்டுறேன்ட்டு இவர் பொண்ணுல வந்து ஆடியோ மெசேஜ் எல்லாம் அவர் வந்து எடுத்து போட்டு விட்டாரு. இல்லையா யார் லெவலியா என்ன காமெண்ட்னா, ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் அமைச்சிருக்கு, அமைக்கும் போது வந்து என்னமா போட்டோவே இல்லம்மா, போட்டோ ஆடுமா இருக்காரு. உங்க ஐடி போட்டோ எதுவும் பார்த்தது இல்லடா, உங்க போட்டோ வருமா போட்டு விடுங்க. ஒரு பொண்ணு மெசேஜ்னா ஓகேங்க சரிங்க இல்லைங்க அப்படின்ட்டு அழகி போடும். அதான் போட்டோ கேட்குறது. இதுல வேற வந்து நான் வந்து சென்னை முடிச்சு அங்கே வருவோம்மா, ஒன்னா சேர்ந்து நம்ம வந்து ரீல்ஸ் போடலாமா, பாலக்காடு வந்தாலும் ஓகே தான்ப்பா, ஈஸியா பண்ணிக்கலாம், அங்க மீட் பண்ணலாமான்ட்டு தலைய வந்து கடற்கடை வாய்ஸ் அமைச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து முன்பின் ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்புறதுன்றனால இஷ்டத்துக்கு தப்பு தான் மெசேஜ் அமைச்சிருக்காரு. ஒரு ஜெனுவிட்டி இல்லாம பேசியிருக்காரு. பட் இந்த சப்ஜெக்ட்ல ஹார்ட் பீஸ் என்ன தெரியுமா? அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. அந்த பொண்ணே இல்ல, அவர் மெசேஜ் அனுப்பிச்ச ஒரு ஃபேக் ஐடி. இவன் டம்மி தான் போல் இருக்கு. ஏயா ஒரு ஃபேக் ஐடியாது ஒரு நிஜ போடுறது கூட தெரியாம இந்த வழி வழிச்சு வச்சிருக்க. இந்த அளவுக்கு வந்து தலைவன் ஓடமே நடந்துட்டு தான் இருந்தா தலைவனை போட்டு இந்த படம் பிறந்திருக்காங்க. ஆரம்பத்தில் தான் சொல்லியிருந்தாங்க இவர் இப்போ சர்ச்சையில மாற்றுறது மாதிரி இருந்து அவர் என்ன பெருசா பண்ணிட்டாரு, வெறும் அந்த வாட்டர் மேல வச்சு பண்ணாரு, அதை பெருசா கொண்டாடுறீங்க, எல்லாம் டிவிலையும் இது பண்றீங்க, எல்லாம் டிவி சேனல்லாம் கூட்டு போனாங்க ஷோக்கெல்லாம், ஓகேவா இது பண்ணீங்க, அது ஒரே வயசு ஏன் அப்படி பண்றீங்கன்ட்டு ஏகப்பட்ட துணை நடிகர்கள் பேசியிருப்பாங்க. சரியா சொல்லலாம், இந்த பட்டத்தலைவர் படத்துல காமெடி எல்லாம் ஒருத்தர் இருந்திருப்பா தெரியுமா, அவரே அதை பத்தி பேசியிருப்பாரு. எங்கெல்லாம் வேலை இல்லை, எங்களை வேலை வாழ கொடுக்கலாம் திறமையாளர்களுக்கு அப்படிலாம் பேசியிருப்பாங்க. சும்மா தலைவர் வந்து அவரோட பட வாய்ப்பு கிடைச்சிது. ஓகேவா 2-3 படங்கள் வந்து சும்மா அவர் சும்மா இதை பண்ணதே பண்ண வச்சாங்க, இது வாட்டர் சொல்லி பண்ணாங்கல்ல அதே பண்ண வச்சாங்க, இதுல கேரக்டர் வந்து கேரக்டர் ரோல் கொடுத்தாங்களாமா, இது பண்ணாங்களாமா, அதை உட்காந்து பெருமையா பேசிக்கிட்டு நான் பெரிய ஆளுமா, நான் இதுவுமா, நான் அப்படிமா அப்படின்னு பெரிய பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்ன சில கட் பண்ண போறாங்களாமா, இவர் நடிச்சதையும் கட் பண்ணி தூக்க போறாங்களாமா. உண்மையிலே வாயால் கெட்ட தவளைன்றதுக்கு சரியான கேரக்டர் ஆளு இவர் தான். மூட்டு வந்துக்கலாம்ல, தேவலாம் பேசி உள்ளதும் போயிருச்சு. இல்ல ரீசெண்டா வந்து ஒரு யூடியூப் சேனல்ல இவர் கூட படிச்ச சீனியர் ஒருத்தர் வந்து பேசி இருந்திருப்பாரு, ஆளு அப்படிதான் ஆல்ரெடி பாட்டு இப்பதான் தலைமை கிடையாது, அப்பத்துல அப்படிதான் அப்படின்ட்டுலாம் இவரை போட்டு வேற பொழந்து வந்துருப்பாரு. ஓகே இதே உங்களுக்கு தான் பரிசு நினைக்கிறேன், நிறுத்திக்கோ. ஓகே நிறைய பேர் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வாங்கி கொடுத்து வாங்கி கட்டியவர்கள் யார் யாரு அப்படின்ற பத்தி நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. ஆடி 3 பாட்டு போட்டிருக்கேன். ஓகே அந்த 3 பாட்டையும் பார்த்துட்டு அது 3 பாட்டையும் இல்லாதவங்களை வந்து இந்த வீடியோ வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா ப்ரோ இவரு அந்த மாறியாடு ப்ரோ அப்படிதான் பிரச்சனை மாட்டாரு ப்ரோ அப்படி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து இந்த லைக் பண்ண போட்டு விடுங்க சொல்லிச்சு ப்ளீஸ் சொல்லிச்சு. அப்புறம் சும்மா போதீங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகேவா ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போடுறேன் பாய்.